ஹலோ சொல்ல பிள்ளைங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி மதிய உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடேரியன் தால்ச்சா, அவரைக்காய் பொரியல், செட்டிநாடு உருளைக்கிழங்கு வறுவல், பசுந்தயிர், மாங்காய், அப்பளம். இந்த தால்ச்சாவுக்கும் இந்த செட்டிநாடு உருளைக்கிழங்கு வறுவலுக்கும் ரெசிபி வேணும்னா என்னை கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இன்னியோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகல கால் வச்சுட்டு மாட்டிக்கிறாங்க பார்த்தீங்களா நம்ம பிள்ளைங்களாம், அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸுங்க. நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணுங்கள். அடுத்தவன் கார் வச்சுருக்கிறான், வீடு வச்சுருக்கிறான், நகை வச்சுக்கிறான், இதெல்லாம் நினச்சி நம்மளும் போய் கடனை வாங்கிட்டு வட்டி கட்டி இஎம்ஐயில் மாட்டிக்கிட்டு இன்றைக்கி எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. எவ்வளோ பேர் சூசைட் கூட பண்ணியிருக்காங்க கடன் அடைக்க முடியாமல். அதனால் நான் என்ன ஒன்று சொல்கிறேன்னா, அடுத்தவங்களை பார்த்து வாழாதீங்க. நமக்காக தான் நம்ம வாழ்கிறோம். நம்ம வயிறு பசிக்கு தானே நம்ம சாப்பிட்றோம். அடுத்தவனோட வயிறு பசிக்காக நம்ம சாப்பிட்றோம் கிடையாதுல்ல. நம்மளோட மானத்தை மறைக்க தான் நம்ம துணி உடுத்துறோம், அடுத்தவனுக்காக இல்லை. அதனால் ஆள் பாதி ஆடை பாதின்றது போல் ட்ரெஸ்ஸு போடுங்க, வேணான்னு சொல்லலை. நல்ல ட்ரெஸ்ஸாக நீட்டாக அழகாக போடுங்க, எல்லாமே பண்ணுங்க, ஓகே. ஆனால் கடனை வாங்கி அவஸ்தைப்படாதீங்க. வீடு வாங்கணும், இஎம்ஐ கட்டணும், இதெல்லாம் பெரிய தலை சுமங்க. தூங்க முடியாதுங்க படுத்தா. நீங்கள் இன்றைக்கி போய் கார் வச்சுருக்கிறவன், வீடு வச்சுருக்கிறவனை கேட்டு பாருங்களேன், நீ சந்தோஷமாக இருக்கியாண்ணா? கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அவன் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும், ஐயோ அடுத்த மாதம் வந்துருச்சு, அடுத்த மாதம் நம்ம எப்படி இஎம்ஐ கட்ட போகிறோம், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போகிறோம், அது இதுன்னு யோசிச்சுட்டே இருப்பான். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள்கிட்டக்க எவ்வளோ வருதோ அதில் ஒரு தொகையை நீங்கள் சேமித்து வைங்க. அது எங்கேயாவது எடுத்து வச்சுருங்க, மறந்துடுங்க அந்த தொகையவே. அது கொஞ்சம் அமௌண்ட்டு நல்லா வந்ததுக்கப்புறம் அதிலிருந்து உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக வாழுங்க பிள்ளைகளா. கடன் மட்டும் வேண்டாம் பிள்ளைகளா. வாழ்க வளர்க. பாய்.